ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ரி சர்வீஸ் பண்ணக்கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, கம்ப்ளைண்ட் அனலைஸ் பண்ணுறது. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுக்குன்னு சொல்லி இந்த பேட்ரி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் வந்து 60 வோல்ட்டுக்கிட்ட காமிக்குது. ஆனால் வண்டி மூவ் பண்ணும்போது உடனே ஆஃப் ஆயிடுது. ஒரு அரை கிலோமீட்டர் கூட மூவ் ஆக மாட்டுக்கு, ஒரு 100 மீட்டர்லேயே ஆஃப் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா, இந்த லாஸ்ட்டு 2 செல்லு வந்து டேமேஜ், வோல்ட்டே இல்லை. இது ஆவரேஜாக அந்த பிஎம்எஸ் வந்து இதில் மேலே கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி இதை வீடியோ போடுதுன்னா, இது மற்ற பிஎம்எஸ் பேட்டரியோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லித்தியம் பேட்டரி பார்த்திங்கன்னா, நம்ம மொபைலுக்கு பின்னாடி வரக்கூடிய லித்தியம் பேட்டரி மாதிரி இருக்கும். அதேமாதிரி லிப்போ மாதிரி சென்டரில் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம வீடியோவில் நிறைய சர்வீஸ் பார்க்குறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேட்டரி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த லித்தியம் பேட்டரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதோட வாட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு செல்லோட ரேட்டட் வோல்டேஜ் 3.6 வோல்ட்டு. இது டோட்டல் வாட்ஸ் பார்த்திங்கன்னா 54 வாட்ஸு. மொத்தம் 15 ஆம்ஸ் தான் இதோட கெப்பாசிட்டி. அப்போ ஒரு செல்லு பார்த்திங்கன்னா 7 ஆம்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து 2 செல்லு பேரலல் பண்ணி தான் இது ஃபுல் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. 17 சீரீஸு. பிஎம்எஸ்ஸே பாருங்கள், நம்ம டேலி பிஎம்எஸும் கிடையாது, ட்ரோன்டெக் பிஎம்எஸும் கிடையாது. இது வந்து ஹரிசாண்டலாக அப்படி நிற்கக்கூடியது. சரி, இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். மல்டிமீட்டரில் டிசி மோடில் போட்டுட்டேன். இப்போது நான் அந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா B-B+ல் வைக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒத்தியில் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி தான் காமிக்க முடியும். இப்போ இதோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 59.6 தான் வருது. ஆக்சுவலாக நம்மளுக்கு 60 வோல்ட்டை தாண்டி வரணும். இப்போ நம்ம அடுத்த செக்கிங் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு செல்லுலேயும் இண்டிவிஜுவலாக வோல்டேஜ் செக் பண்ணணும். இது முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது. B- அப்படின்னா பேட்ரி மைனஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி B+, கேல்குலேட்டர் B+ அப்படின்னா பேட்ரி பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம பிஎம்எஸ்லேருந்து அவுட் ஆகக்கூடியது இந்த எண்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வரும். இந்த B- வந்து ப்ளூ கலரில் வரும். இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி எடுத்த உடனே நம்ம பிஎம்எஸோட அவுட்புட்டில் டேரெக்டாக +- நம்ம மல்டிமீட்டர் வச்சு அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடாது. சார்ஜ் போட்டு தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா ஸ்லீப் மோடுக்கு போயிடும். திருப்பி நம்ம சார்ஜ் போட்டிங்கன்னா தான் அந்த பிஎம்எஸ் ஆக்டிவ் மோடு ஆகும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய நம்ம கேப்ஸ் ஓபிக்கு அப்புறம் வரக்கூடிய பி, அது பெரிய பி, அது வந்து பொலாரிட்டி மைனஸ் பொலாரிட்டி ப்ளஸ். எப்போவுமே பேட்டரியை விட்டு வண்டிக்கு வரக்கூடிய அவுட்புட் வரக்கூடியது பொலாரிட்டி மைனஸ் பொலாரிட்டி ப்ளஸ்ஸு. பேட்டரிக்கு உள்ள பிஎம்எஸ் உள்ள வரக்கூடிய லைனு B- B+. இதை மாற்றி கொடுத்துடக்கூடாது. கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இண்டிவிஜுவல் செல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்ம மல்டிமீட்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் வச்சு ஒவ்வொரு செல்லையும் 3.6 வோல்ட்டுக்கு மேலே வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். நம்ம நெகட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது B-, ஓகேயா. B- ஃபஸ்ட்டு செல்லு 3.8 வோல்ட் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த செல்லு 3.8 இருக்குது. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த செல்லு 3.8 இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு செல்லாக நம்ம பார்த்துட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ம் 3.8 இருக்குது. ஓகே. ஏன்னா சார்ஜிங் ஏறிச்சுன்னா 4.2 வரை வரும். இப்போ 3.8 இருக்குது. அதே மாதிரி இந்த 2 இது மொத்தம் 2 பேட்டரி வச்சுருக்காங்க. 3.8 இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கா? இப்போ லாஸ்ட்டு இதுக்கு வர பாருங்கள். இந்த லாஸ்ட் இதில் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள். 1.9 வோல்ட்டு தான் இருக்குது. இது நம்ம லோடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 0 ஆயிடுது, ரொம்ப கம்மியாயிருது. அதனால் என்ன பண்ணணும்னா பிஎம்எஸ் கட் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த ஒரு செல்லு ஒரு சீரீஸ்லேயே அவுட்புட் வராதது எடுத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பிஎம்எஸ் கட் பண்ணிடுறோம். இப்போ இதில் நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த டைப் பேட்டரி உங்களுக்கு இந்த வீடியோவில் சைடில் காமிக்கேன் தனியாக இண்டிவிஜுவலாக. இந்த டைப் பேட்டரி வித்தியாசமாக இருக்கும். இந்த பேட்டரி கிடச்சிது அப்படின்னா நம்ம இந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய 2 பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் பேட்டரியை தூக்கி போட்டு
போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்து சார்ட் அவுட் ஆயிரும். ஓகே, நம்மளுக்கு மைலேஜ் நெருக்கி ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் இது வந்து நல்லாயிருக்கும். இந்த கிரேட் செல் வந்து மினிமம் 5 வருஷம் ஓடும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம நார்மல் லித்தியம் அயன் பேட்ரி, இந்த லித்தியம் அயன் பேட்டரியே வந்து இப்போ ஒரு பேட்ரி வந்து 2600 ஆம்ஸு, நம்ம குறைஞ்சது ஒரு 4 பேட்டரியை பேரலல் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட வேண்டியதான். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசிக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இண்டிவிஜுவலாக எப்படி செக் பண்ணுறது, பிஎம்எஸில் B- B+ வந்து கரெக்டாக பார்க்கணும். அதே மாதிரி வந்து வோல்டேஜ் வந்து நம்ம ஸ்லீப் மோடுக்கு போயிட்டுனா எப்படி ஆக்டிவ் பண்ணணும், சார்ஜர் போட்டு தான் ஆக்டிவ் பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேட்ரி ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் வீடியோ, இல்லை உங்கள் வண்டியில் உள்ள எலக்ட்ரிக் பைக்கில் மைலேஜ் கம்மியாக இருக்குது, பேட்ரி ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா பேட்டரியை பிரித்து பார்க்கறதுக்கு வந்து 1500 லேபர் வாங்குவோம். இப்போ சரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரு சீரிஸ் ப்ராப்ளம் அப்படின்னா அதோட பேட்ரி ப்ரைஸ் வரும். பிஎம்எஸ் கம்ப்ளைண்ட்னா பிஎம்எஸ் ப்ரைஸு. அப்படி இல்லை ஃபுல்லாக மாற்றணும், எனக்கு ஓகே தான், எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ஃபுல்லானாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு சரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தான் ரிட்டன் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போட்டு விட முடியாது, சேஃப்டி கிடையாது. உங்களுக்கு வில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் இருந்தீங்கனாலும் என் அட்ரஸ் கொடுக்க, ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் நம்ம பெஸ்ட் ரேட்டில் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம், ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.